ஹை ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா 5 இயர்ஸ் ஃபுட்பாலில் ஒரு டீம் ஹை ப்ரெஸ்ஸிங் விளையாடுது அப்படின்னா நம்ம எப்படிலாம் பில்டப் ப்ளே விளையாடலாம் அப்படிங்கிறத பற்றி லைட்டாக பார்க்க போகிறோம். லைட்டாக கவனிங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம டீம் தான் ப்ளூ டீம் அப்படின்னு வச்சுக்கோங்க. நம்ம டீமில் 5 பேர் இருக்கும் அப்படின்னா யாரெல்லாம்னா கோல் கீப்பர், ஒரு லெஃப்ட் பேக், ஒரு ரைட் பேக்கு, ஒரு லெஃப்ட் விங்கர், ரைட் விங்கர். அதாவது நம்ம 2-2 ஆடுறோம்னு வச்சுக்கோங்க. எது டீமும் அதே மாதிரி 2-2 ஆடி நம்மளை ப்ரெஸ் பண்ணுது. சரிங்களா? ப்ரெஸ் பண்ணதுக்கு ரெடியாக இருக்குது. நம்மகிட்ட தான் பால் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. நம்ம டீமில் கோல் கீப்பர்கிட்ட தான் பால் இருக்குது. கோல் கீப்பர் வந்து எப்போ விளையாடலாம் அப்படின்னு பார்க்கலாம். சரிங்களா? பொதுவாக 5 இயர்ஸில் வந்து நிறைய டீம், அதாவது திருநெல்வேலி, தூத்துக்குடி அந்த மாதிரி லோக்கல் ஏரியாவில் விளையாட சொல்ல எப்படின்னா கோல் கீப்பர் டேரெக்டாக தூக்கி இதை தாண்டி அடிக்கக்கூடாது. அடித்தோன்னா ஃபவுல்னு சொல்லுவோம். லோக்கல் டோர்னமெண்ட்டில் எல்லாத்துலேயும், நிறைய ஹை லெவல் டோர்னமெண்ட்லேயும் அப்படி தான் இருக்கும். சில இடத்துல மாறி இருக்கலாம். ஆனால் பொதுவாக இந்த கோல் கீப்பர் வந்து தூக்கி இந்த ஹாஃப் கிரவுண்டை தாண்டி போகக்கூடாது. அதாவது கோல் கிக்கில் தூக்கி போடக்கூடாது. இந்த மாதிரி இருக்க சொல்ல நம்ம கண்டிப்பாக என்ன தான் செய்யணும்னா பில்டப் ப்ளே தான் விளையாண்ட் ஆகணும்னு இருக்கும். இந்த மாதிரி விளையாட சொல்ல நம்மளுக்கு வந்து நிறைய கஷ்டங்கள் இருக்கும். சரிங்களா? ஃபஸ்ட்டு ஃபார் எக்ஸாம்பிள் இந்த வீடியோவில் நம்ம பார்க்குற மாதிரி நம்ம வந்து ரெட் டீம் வந்து ஆப்போனன்ட் டீம் வந்து நம்மளை வந்து மேன் டு மேனாக ப்ரெஸ் பண்ணதுக்கு ரெடியாக இருக்கான் அப்படின்னு பார்த்துக்கணும். சரிங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் இந்த 2ஆம் நம்பர் பிளேயரை வந்து 4ஆம் நம்பர் கரெக்டாக பிடிச்சிருக்கான். இந்த 5ஆம் நம்பர் பிளேயரை வந்து 3ஆம் நம்பர் பிளேயரை வந்து 5ஆம் நம்பர் பிளேயர் கரெக்டாக பிடிச்சிருக்கான். அதுக்கடுத்து நம்ம டீம் 5 வந்து அவங்க 3 பிடிச்சிருக்காங்க. 4 வந்து 2 பிடிச்சிருக்காங்க. இப்படி பிடிக்கச்சில் கோல் கீப்பர் கிட்ட பால் இருக்குது. கோல் கீப்பர் வந்து இப்போ வந்து எதிர் டீம் எப்படின்னா ஹை ப்ரெஸ்ஸிங், மேன் டு மேன் ப்ரெஸ்ஸிங் ஸ்ட்ராங்காக பண்ணுது. இப்படி ஸ்ட்ராங்காக பண்ண சொல்ல கோல் கீப்பர் வந்து ஃபஸ்ட்டு பாஸ் போடணும். ஃபஸ்ட்டு போடுறதுக்கு உங்களுக்கு ஆப்ஷன் இருக்கான்னு பாருங்கள். ஆப்ஷன் வந்து இல்லவே இல்லை. சரிங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள், 2ஆம் நம்பருக்கு இப்போ போட முடியாது. ஏன்னா இவன் 4ஆம் நம்பர் ஈஸியாக பிடிக்கிறான். அப்படியே பால் போட்டாலும் அவனுக்கு என்னதுக்கு ப்ளே பண்ணதுக்கு டைம் இருக்காது. அவங்க வந்து கட் அடித்து போகிற மாதிரி, அதாவது ட்ரிபிள் பண்ணி அவனை மடித்து போகிற மாதிரி இருக்கும். அது ரொம்ப கஷ்டம். அதே இது வந்து 5ஆம் நம்பர் 3ஆம் நம்பருக்கு பாஸ் போட்டாலும் 5ஆம் நம்பர் இப்படி தான் பண்ணுவான். இந்த மாதிரி ஈஸியாக பாஸ் போட முடியாத நிலமையில் இருக்க சொல்ல என்ன பண்ணோம் அப்படின்னா, இப்போ தான் நம்ம டீமாக விளையாடணும். சரிங்களா? பொதுவாக நம்ம கோல் கீப்பருக்கு டேக்டிக்கலாக எல்லாமே தெரிஞ்சிருக்கணும். பொதுவாக டேக்டிக்கல் கேப்டன் சொல்லுவாங்க. அதாவது ஒரு டீம் விளையாண்டுருக்கு சொல்ல நீ இப்படி விளையாடுறா, இது இங்கே வா, நீ அங்கே வா அப்படின்னு சொல்கிறதுக்கு கண்டிப்பாக ஒரு டீமில் கேப்டன் இருக்கும். கோச்சர் இருந்தால் கோச்சர் தான் இருப்பாங்க. சில நேரம் கோச்சர் வந்து ஒழுங்காக இருக்காமல் நிறைய டீமில் ஒழுங்காக இருக்க மாட்டாங்க. அந்த மாதிரி டைமில் என்னென்னா இந்த கோல் கீப்பர் இருக்காங்க பார்த்திங்களா, இவங்க தான் என்னதுன்னா நல்ல ஒரு டேக்டிக்கல் கேப்டனாக எப்படி விளையாடுங்க, இங்கே வா அப்படி வான்னு சொல்கிற மாதிரி இருக்கும். சரிங்களா? இப்போ பாருங்கள், கோல் கீப்பர்கிட்ட பால் இருக்குது, யார்ட்டையுமே பாஸ் வாங்க வழியில். இந்த மாதிரி இருக்க சொல்ல என்ன பண்ணும் அப்படின்னா, எல்லாத்துக்கும் மேன் டு மேன் பிடிச்சிருக்க சொல்ல இப்போ என்னென்னா இந்த மேலே இருக்கிற 2 பேர் இருக்காங்க பார்த்திங்களா, 4 and 5, நம்ம டீமில் 4 and 5 இருக்காங்க பார்த்திங்களா. இந்த 2 பேருமே என்னென்னா அவங்க 2 பேருக்குமே தெரியணும். இவங்க 2 பேருமே எப்பவுமே கேர்ஃபுல்லாக இருக்கணும். பொதுவாக 4 பேருமே, அதாவது பாஸ் வாங்குகிற 4 பிளேயருமே, அவுட் ஃபீல்டர் 4 பேருமே பாஸு கோல் கீப்பருக்கு கொடுக்க வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிறத பார்க்கணும். இந்த டைமில் வந்து 4ஆம் நம்பருக்கு பார்க்கறதுல 2க்கும் பாஸ் கொடுக்க முடியாது, 3க்கும் பாஸ் கொடுக்க முடியாது, 5க்கும் பாஸ் கொடுக்க முடியாது. அப்படி இருக்க சொல்ல என்ன பண்ணோம் அப்படின்னா, இந்த மேலே இருக்கிற 2 பிளேயர் இருக்காங்க பார்த்திங்களா, இது 2-2 ஃபார்மேஷன் விளையாட சொல்ல மேலே இருக்கிற 2 பிளேயரில் ஒரு பிளேயர் கண்டிப்பாக என்ன செய்யணும் அப்படின்னா, இவங்க 2 பேருக்கும் ஆப்ஷன் இல்லை அப்படின்னா நம்ம தான் விளையாடணும் அப்படிங்கிறத அவங்க கண்டிப்பாக புரிஞ்சுக்கணும். அவங்க தான் அவுட்லெட் கொடுத்து ஆகணும். அதாவது இந்த ப்ரெஸ்ஸிங் ட்ராப்லேருந்து வெளியே வர்றதுக்கு அவங்க தான் பண்ணி ஆகணும் அப்படிங்கிறத கண்டிப்பாக தெரிஞ்சாகணும். பாருங்கள், இந்த மாதிரி சிச்சுவேஷனில் கோல் கீப்பருக்கு எங்கேயுமே போட முடியாது. சரியா? கோல் கீப்பர் தூக்கியும் அடிக்கக்கூடாது. தூக்கி அடித்தா ஃபவுலு, உருட்டி தான் அடிக்கணும். இந்த மாதிரி நிலமையில் இருக்கச்சுல என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஆப்ஷனாக என்ன செய்யணும், இந்த மாதிரி கோல் இந்த அவுட் விங்கர்ஸ், ஃபுல் பேக் 2 பேருக்குமே பால் போட முடியாது அப்படின்னா, இந்த 4 பேரில் என்ன பண்ணோம் அப்படின்னா, ஒரு மேன் வந்து நேராக கீழே சென்டருக்கு டக்குன்னு இறங்கணும். இப்படி இறங்க சொல்ல என்ன ஆகும் அப்படின்னா, மேன் டு மேன் ஹை ப்ரெஸ்ஸிங் விளையாடுற டீம் என்ன பண்ணோம் அப்படின்னா, மோஸ்ட்லி இந்த 2ஆம் நம்பர் ஃபாலோ பண்ணிட்டே வருவான் எதிர்த்தாப்பில். சரிங்களா? இப்போ வந்து இந்த மேன் 2ஆம் நம்பர் ஃபாலோ பண்ணலை அப்படின்னா நேராக இந்த மேன் பாலை வாங்கிட்டு அப்படியே டேன் பண்ணிடலாம். இப்படி டேன் பண்ணிட்டான் அப்படின்னா அழகாக இந்த மேன் ஓடலாம். எல்லாருமே நினைச்சிடலாம், ஈஸியாக ஓடிலாம், ரன்அப் பண்ணிடலாம். நம்மளுக்கு இந்த ப்ரெஸ்ஸிங் ட்ராப்லேருந்து வெளியே வந்த மாதிரி ஆயிரும். இன்கேஸ் இந்த மேன் இப்படி விரட்டிகிட்டே வந்துட்டான் அப்படின்னா இந்த மேனால் திரும்ப முடியுமா? திரும்ப முடியாது. இந்த 4ஆம் நம்பர், நம்ம 4ஆம் நம்பரால் திரும்பவே முடியாது. அப்போ என்ன பண்ணோம் அப்படின்னா, நம்ம மேன் என்ன பண்ணோம் அப்படின்னா, இந்த மாதிரி மாட்டிக்கிட்டதில் என்ன பண்ணோம் அப்படின்னா, இவன் இப்படி இறங்குறான் அப்படின்னா என்ன பண்ணோம் அப்படின்னா 2-3 ஆப்ஷன் தான் இருக்குது. சரி, இப்போ இந்த மேன் இருக்கான் பார்த்திங்களா, இந்த 4ஆம் நம்பர் எதிர் டீம் மேன் வந்து நேராக இவன்கிட்ட ப்ரெஸ்ஸிங் வரான் அப்படின்னா, ஆக்சுவலாக இவன் திரும்பி வரணும், இவன் ப்ரெஸ்ஸிங் போயிடலாம் அப்படி தான் நினைப்பான். இப்படி போக சொல்ல என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்ம ஆள் பாலை எங்கே போட்டுடலாம், அழகாக எங்கே நினைச்சிடலாம், பாஸ் பண்ணி விட்டுலாம். சரிங்களா? பாஸ் பண்ணிட்டோன்னா நம்ம மேன் இங்கேருந்து நினைச்சிடலாம், பால் எடுத்துகிட்டு அழகாக ஓடிடலாம்.
அழகாக புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். இந்த திருப்பி சொல்கிறேன். நம்ம மேன் 4ஆம் நம்பர் இறங்கினோடனே இவன் பாலை ரிசீவ் பண்ண என்னால் திரும்ப முடியாத கண்டிஷன்னால் என்ன பண்ணலான்னா, ஃபஸ்ட்டு இந்த மேன் உள்ளே வந்துட்டான் அப்படின்னா, அதாவது 4ஆம் நம்பர் ஆப்போசிட் டீம் மேன் வந்து இவன் பிடுங்கிறதுக்கு வரான் அப்படின்னா, பாலை பிடுங்கிடலாம் அப்படின்னு வரான் அப்படின்னா, நம்ம மேன் அழகாக பாஸ் எங்கே போட்டலாம்னா இங்கே தட்டி விட்டலாம். தட்டி விட்டோன்னா இங்கே பெரிய ஸ்பேஸ் தான் இருக்குது. இந்த இடத்துல ஒரு பெரிய ஸ்பேஸ் தான் இருக்குது. இந்த ஸ்பேஸுக்குள்ளே பாலை போட்டான் அப்படின்னா, இந்த மேன் நம்ம டீமில் இந்த ஃபுல் பேக் ஈஸியாக பாலை எடுத்து ஓடிடலாம். இப்படி பாலை எடுத்துகிட்டு ஓட்டாங்க அப்படின்னா என்னது, நம்ம பாலை இங்கே போட்டோம்னா இந்த மேன் பாலை எடுத்துகிட்டு அப்படியே ஓடிட்டான் அப்படின்னா பால் இங்கே வந்துட்டுன்னு வச்சுக்கோங்களேன், அழகாக மிச்ச மேன்லாம் உள்ளே வந்துடலாம். நம்மளுக்கு வந்து இதில் கோல் அடிக்கிறதுக்கு சான்ஸ் கிடச்சிரும். சரிங்களா? அதே இது இந்த மேன் வந்து இந்த பால் இவன்ட்ட இருக்க சொல்ல இந்த மேன் வந்து வெயிட் பண்ணுங்கள். பால் இவன்ட்ட இருக்க சொல்ல இந்த மேன் வந்து இங்கே வராமல் இவனே மறைக்கிறான். சரிங்களா? எப்படி மறைக்கிறான் அப்படின்னா, ஒன்று இந்த மேன் ஸ்பீடாக ரன் பண்ணுறவனாக இருந்துச்சுன்னா டக்குன்னு தூக்கி போட்டுடலாம், இவன் டக்குன்னு ஓடிடலாம். அப்போவுமே இந்த மேன் எந்திரிச்சுவான். இவன் ஓடச்சில் இவனை ட்ராக் பண்ணிட்டே வரச்சில் பால் போடுறதுல அவன் பாலை பிடுங்க வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரி ஓடி வரச்சில் என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த மேன் வந்து இப்படி ஓடி வந்துச்சுல என்ன பண்ணலான்னா, இங்கே ஒரு பெரிய ஸ்பேஸ் இருக்குது. இந்த ஸ்பேஸுக்கு அழகாக இந்த மேன் அழகாக ட்ரிபிள் பண்ணி போயிடலாம். பாலை ட்ரிபிள் பண்ணி போயிட்டானா இவன் இப்படி விரட்டிகிட்டே வருவான். இப்படி வந்துட்டு அப்படின்னா அழகாக என்ன செய்யலாம், பாலை இவன் இங்கே பாஸ் போட்டலாம். இப்படி பாஸ் போட்டோம் அப்படின்னா இப்போ இந்த மேன் என்ன செய்யலாம், கோல் கீப்பர் அழகாக லாங் பால் அடிச்சு விட்டலாம். என்னது, அவனுக்கு என்ன அந்த ஃபவுல் கிடையாது. ஃபஸ்ட்டு கோல் கீழே தான் டேரெக்டாக அடிக்கூடாது. தூக்கி அடிச்சிட்டான் அப்படின்னா அழகாக யார் ஓடிடலாம், பால் எங்கே போட்டான் அப்படின்னா இந்த மேன் அழகாக இங்கே ஓடிடலாம். அழகாக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த மேன் வந்து எப்படின்னா நம்ம பிளேயர் வந்து கீழே இறங்கி வரச்சொல்ல இந்த பால் வாங்கிறதுக்கு ஃபஸ்ட்டு வந்து என்னென்னா இந்த 2 பேருக்குமே நம்ம ஃபுல் பேக் 2 பேருக்குமே பாஸ் வாங்க முடியாத நிலைமையில் இருக்கிறனால ஃபுல் பேக் 2 பேருமே பாஸ் வாங்க முடியாத நிலைமையில் இருக்கிறனால என்ன பண்ணோம் அப்படின்னா, இவங்க மேலே இருக்கிற நம்ம மேலே என்ன சொல்லணும்னா யோசித்து இவங்களுக்கு பாஸ் வாங்க முடியல, நம்ம தான் கேப்பில் போய் பாஸ் வாங்கணும் அப்படின்னு சொல்லி அந்த கேப்புக்கு வர சொல்ல என்னன்னா இந்த மேன் விரட்டிகிட்டே வரான் அப்படின்னா பாலை இங்கே ரிசீவ் பண்ணோன்னே திரும்ப முடியாத சமயம். ஏன்னா பின்னாடி திரும்பினா அட்டம்ப்ட்டு போயிடுவாங்க. அப்படி போச்சுல நம்மளுக்கு இங்கே பால் இருந்தால் ரொம்ப ரிஸ்க்கு. அப்போ என்ன செய்யணும், இந்த மேன் இவன் உள்ளே வரான் அப்படின்னா இங்கே கேப்புக்கு தட்டி விட்டோன்னா நம்மால் எடுத்துகிட்டு நெஞ்சிடுவான். இந்த மேன் எடுத்துகிட்டு ஓடிடுவான். அதே இது இங்கே தட்ட முடியல, இந்த இடத்துல தட்டாமல் இவன் அட்டம்ப்ட் வரல, இவனையே ட்ராக் பண்ணதான் அப்படின்னா மோஸ்ட்லி தட்ட முடியாது. இப்படி தட்ட முடியாத சமயத்தில் இந்த மேன் இப்படி இழுத்துட்டு போனாலும் இவனை ட்ராக் பண்ணிட்டாமல, அப்போ இந்த பாலை இவன் ஐடியா ட்ரிபிள் பண்ணி அதுக்கடுத்து கோல் கீப்பர்கிட்ட போட்டால் கோல் கீப்பர் தூக்கி ஈஸியாக மேலே அடிச்சிடலாம். இப்படி மேலே போயிட்டு அப்படின்னா அதுக்கடுத்து நம்ம என்ன செய்யலாம், கேப் பார்த்து நம்ம பிளேயர்ஸ் வந்துடலாம். ஏன்னா நம்மளுக்கு ரிஸ்க்கு கிடையாது, ஈஸியாக என்ன செய்யலாம், கோலுக்காக நம்ம என்ன செய்யலாம், ப்ளே பண்ணலாம். இங்கே பாலை இழந்தால் நம்மளுக்கு ரிஸ்க்கு, எதிர் டீம் நம்மகிட்ட இங்கே பாலை வின் பண்ண தான் ட்ரை பண்ணுது. சரிங்களா? இதுதான் ஃபஸ்ட்டு இது வந்து நம்மளுக்கு மேன் டு மேன் ப்ரெஸ்ஸிங் பண்ணால் ஈஸியாக வெளியே வர்ற சான்ஸ். சரிங்களா? அதுக்குன்னு சில நேரம் அந்த 4ஆம் நம்பர் என்ன செய்யலாம், சில நேரம் என்ன செய்யலாம், இங்கே கட் அடித்து கூட திரும்ப பார்க்கலாம், திரும்பி கூட விளையாடலாம். அதே இது என்ன ஆகுனா, இப்போ இந்த மேனை வந்து இந்த கோல் கீப்பருக்கு இந்த 4ஆம் நம்பர் மேன் இருந்து இப்படி வர சொல்ல இவன் ட்ராக் பண்ண சொல்ல இவன் என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த மேன் இங்கே ஓட சொல்ல ட்ராக் பண்ண சொல்ல இன்னொரு இது என்ன பண்ணலாம், இவங்க 2 பேர் தான் விளையாடுற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி கண்டிஷனில் என்னென்னா சம்டைம்ஸ் 5ஆம் நம்பர் இருந்தாலும் இந்த 4ஆம் நம்பருக்கு என்ன செய்யலாம், இந்த நம்ம டீம் 3ஆம் நம்பர் 4ஆம் நம்பருக்காரன் 3ஆம் நம்பர் அழகாக பாஸ் போடலாம். இப்படி கூட நம்ம விளையாடலாம். அதே இது நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த மேன் என்ன செய்யலாம், 5ஆம் நம்பர் மேன் இங்கே மேலே நிற்கக்கூடாது, இவன் இறங்கினோடனே இந்த வித்திலே இவனுக்கு நேராக ஈக்குவலாக வரலாம். இப்படி வந்தால் கூட பாஸ் போடலாம். இங்கே பாஸ் போட்டு இவன் இங்கே ஓடலாம், ஏதாவது பண்ணலாம். இப்படி இங்கே இது போட்டோன்னா இவன் பாஸ் போட்டு அழகாக இவன் சொல்லலாம், தூக்கி போட்டு விட்டுலாம். ஏன்னா இவன் கீழே நேக்க ஓட்டானா இவனை ப்ரெடிட் பண்ண முடியாது. இவன் டக்குன்னு திரும்ப சொல்லி இவன் வரதுக்கு முன்னாடி அழகாக அந்த பாலை போட்டு விட்டுடலாம். அதே இது சில சமயங்களில் இந்த மேன் வந்து இப்படி கீழே இறங்க வச்சால இந்த மேன் மறைப்பான். இங்கேருந்து பாஸ் போடுறத இந்த 3ஆம் நம்பர் மேன் என்ன செய்வான்னா மறைச்சிரும், பாலை மறைச்சினா பால் போகாது. அந்த மாதிரி ரிஸ்கி டைமில் என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த மாதிரி ரிஸ்கி டைமில் என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்ம என்ன செய்யணும், கீழே போட்டு தான் மேலே போட்டு விட முடியும். அதே இது இந்த மேன் அவங்க டீம் மேன் வந்து இந்த மேன் வந்து இப்படி வராமல் இங்கே நின்றுட்டான் அப்படின்னா பாஸை இங்கே போட்டலாம். அதே சில நேரங்களில் இவன் நல்லாவே ரொம்ப மறைக்கான் அப்படின்னா இங்கேருந்து டேரெக்டாக போட்டுடலாம், நம்ம 5ஆம் நம்பர் எடுத்துடலாம். சரிங்களா? இது ஒரு சின்ன ஒரு டெக்னிக் தான், எப்படி விளாட்ணுன்னு பார்த்தோம். இது வந்து எப்படின்னா மேன் டு மேன் ப்ரெஸ்ஸிங் பண்ண சொல்ல நம்ம டீம் விளையாட வேண்டிய ஐடியா. அதே இது வந்து நம்ம டீம் வந்து
மேன் டு மேனில் எதிர் டீம் வந்து மேன் டு மேன் ப்ரெஸ்ஸிங் பண்ணாமல் ப்ரெஸ்ஸிங் ட்ராப்பில் ஆடுது. ப்ரெஸ்ஸிங் ட்ராப்னால் என்னென்னு லைட்டாக சொல்கிறேன். 1 2 நிறைய ப்ரெஸ்ஸிங் ட்ராப் இருக்குது. இது வந்து நான் வந்து ஃபுல் பேக்கை செட்டிங் ட்ராப் பண்ணுறதுக்கான ஐடியாவை சொல்கிறேன். சரிங்களா? நம்ம டீம் வந்து இப்படி இருக்குது, அதே மாதிரி 4 டீம் இருக்குது. எதிர் டீம்லேயும் வந்து உங்களுக்கு 4 பேர் ப்ரெஸ் பண்ண நிற்காங்க. இப்படி நிற்கச்சில் என்ன ஆகுதுன்னா, நம்ம மேன்ட்ட பால் நம்ம இப்படி இருக்காங்கன்னா கோல் கீப்பர்ட்ட பால் இருக்குது. சரிங்களா? இப்போது நான் என்ன சொன்னேன், ஃபஸ்ட் இதில் இவன் இங்கே பிடிச்சிட்டான், இவன் இங்கே பிடிச்சிட்டான், பால் இங்கே போட முடியாதுன்னு சொன்னேன். சில டைமில் என்ன ஆகும் அப்படின்னா, இந்த 2ஆம் நம்பரையும் 3ஆம் நம்பரையும் ஸ்ட்ராங்காக பிடிக்க மாட்டாங்க. சரிங்களா? பாலை இங்கே ரிசீவ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். இந்த மாதிரி கண்டிஷனில் என்ன ஆகும் அப்படின்னா, ப்ரெஸ்ஸிங் ட்ராப் எப்படி விளாடுவாங்கன்னா, பாலை இங்கே போட்டோடனே என்ன பண்ணோன்னா, இந்த மேன் இங்கே ப்ரெஸ்ஸிங் வருவாங்களா, இது தாண்டி இந்த மேனும் அவங்க கூட சேர்ந்து ப்ரெஸ் வருவான். இவன் ப்ரெஸ்ஸிங் வந்துட்டான், பாஸ் போடக்கூடாது, இல்லை இங்கே இந்த மேனை இவன் எடுத்துக்குவான். இப்போ இந்த மேனுக்கு என்னதுன்னா, ப்ரெஸ்ஸிங் ஆப்ஷன் இல்லாமல் பாசிங் ஆப்ஷன் இல்லாமல் பிடிச்சிக்குவாங்க. இவன் இங்கே ப்ரெஸ்ஸிங் வருவானா, இந்த மேன் நினச்சுவான் இங்கே போட விடாமல் இவன் பார்த்து தடுத்துக்குவான். அதே இது இவன் இங்கே போட்டோடனே கோல் கீப்பர்ட்ட பிடிச்சிடலாம் அப்படிங்கிற பிளான் வந்துடுவான். இந்த மாதிரி ரொம்ப கஷ்டமான சிச்சுவேஷனில் இருக்கிறதுல யார் நல்லா விளையாடணும் அப்படின்னா, ஒன்று என்ன பண்ணலாம் அப்படின்னா, 2 ஆப்ஷன் இருக்குது. ஒன்று என்ன பண்ணும், இந்த பாலை வந்து இங்கே ஷிஃப்ட் பண்ணும். சரிங்களா? இங்கே ஷிஃப்ட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். யாருக்கெல்லாம் பாஸ் பண்ணும், 3ஆம் நம்பர் தான் ஃப்ரீயான மேன். ஃபஸ்ட்டு ஆப்ஷன் என்ன பண்ணலாம் அப்படின்னா, இவன் கோல் கீப்பரை நல்லா மறைக்கான், பாஸ் கொடுக்க இந்த ப்ரெஸ்ஸிங் மேன் வந்து கோல் கீப்பரை நல்லா மறைக்கான் அப்படின்னா, இந்த மேன் வந்து உள்ளேனேக்க ட்ரிபிள் பண்ணும். நல்லா பார்த்துக்கோங்க, இவன் வந்து உள்ளேனேக்க ஓடி வந்துடணும். இப்படி உள்ளேனேக்க வந்துட்டான் அப்படின்னா, இந்த மேன் என்னத்தில் ஈஸி இங்கே பாஸை போட்டானா இவன் எடுத்துடலாம், பாலை எடுத்துகிட்டு நினைச்சிடலாம், திரும்பிட்டு அழகாக ரன் பண்ணிடலாம். அதுக்கடுத்து 3 vs 2 இவங்களாம் பின்னாடி வருவாங்க. அதுக்குள்ளே நம்ம நினச்சிடுவோம் அவங்க ஹாஃபுக்கு போயிடுவோம், நம்மளுக்கு ஈஸியாக ப்ரெஸ்ஸிங்லேருந்து தப்பிச்சிட்டோன்னு அர்த்தம். அதே இது என்ன பண்ணலாம், இன்னொரு ஆப்ஷனாக என்ன பண்ணலாம் அப்படின்னா, இவன் இங்கே பிடிக்காமல் கோல் கீப்பரை பிடிக்காமல் இங்கே தான் மறைச்சிட்ருக்கான். நல்லா பாருங்கள். இந்த 2ஆம் நம்பர் வந்து இங்கே இவன்கிட்ட தான் பால் இருக்குது, இவன்கிட்ட ப்ரெஸ்ஸிங் போகிறாங்க. இந்த 2ஆம் நம்பர் வந்து கோல் கீப்பரை வராமல் இங்கே இவனை 5ஆம் நம்பருக்கு போடாமல் மறைச்சிட்ருக்கான் அப்படின்னா, இந்த கோல் கீப்பர் இங்கே வந்து பாஸ் வாங்கலாம். பாஸ் வாங்கிட்டு அழகாக இங்கே ஷிஃப்ட் பண்ணிடலாம். இந்த மாதிரி நம்மளுக்கு வந்து மேன் டு மேன் பண்ணாமல் ப்ரெஸ்ஸிங் ட்ராப்னு சொல்லுவோம். இந்த மேன்ட்ட பாஸ் பண்ணோன்னே இவனை நெருக்கிறது, இவனுக்கு பாஸ் கொடுக்க விடாமல் ஒருத்தன் மறைக்கிறது, இது மாதிரி ப்ரெஸ்ஸிங் ட்ராப் சொல்லுவோம். இந்த மாதிரி வேகமாக வந்தால் என்ன பண்ணலாம் அப்படின்னா, டக்குன்னு பாஸை இங்கே போட்டு இங்கே ஷிஃப்ட் பண்ணணும். சரிங்களா? எல்லாத்துக்குமே பால் கண்ட்ரோல் நல்லா இருக்கணும். இவன் இங்கேருந்து பாஸ் பண்ண சொல்ல ஒன்றும் செய்யக்கூடாது, மிஸ் ஆகிடக்கூடாது. மிஸ் ஆனாலும் ஆப் அடிச்சிடும். அதே இது வந்து இவன் பாஸ் கொடுக்குறவனும் தெளிவாக கொடுக்கணும், பாஸ் வாங்குறவனும் அதுக்கேற்ற மாதிரி பொசிஷன்லாம் காட்டணும். அப்படி காமிச்சோம் அப்படின்னா ஈஸியாக இந்த ப்ரெஸ்ஸிங் ட்ராப்லேருந்து அழகாக எஸ்கேப் ஆயிடலாம். இந்த மேன் வந்து இப்படி நிற்கான் அப்படின்னா இங்கே பாஸ் போட முடியாது. சரியா? அப்போ கோல் கீப்பருக்கு பாஸ் போட முடிகிற கண்டிஷனில் இவனுக்கு இருக்குது. அதே இது இந்த 2ஆம் நம்பர் எதிர் டீம் 2ஆம் நம்பர் மேன் வந்து நெருக்கிட்டான் அப்படின்னா அழகாக இவன் இங்கே வந்து நெருக்கிடலாம். இப்படி பாலை வாங்கிட்டா கூட திருப்பிடலாம். சரிங்களா? இது ஒரு நல்ல டெக்னிக். இந்த 2 டெக்னிக்கை யூஸ் பண்ணியே எதிர் டீம் ப்ரெஸ் பண்ண சொல்ல நம்ம ஈஸியாக தப்பிக்க முடியும். சரிங்களா? மேன் டு மேன் ப்ரெஸ் பண்ணால் அழகாக அந்த மேலே உள்ள மேன் அழகாக ஏமாற்றணும். இப்போ என்ன பாயிண்ட் நிரூபிக்கணும் அப்படின்னா, மேலே இருக்கிற 2 மேன் வந்து கீழே இருக்கிற 2 மேனுக்கு பாஸ் கொடுக்கறதுக்கு, பாஸ் ரிசீவ் பண்ணதுக்கு டைமும் ஸ்பேஸ் இருக்கான்னு பார்த்துக்கிட்டாலே போதும். நம்ம ஈஸியாக அந்த ப்ரெஸ்ஸிங்லேருந்து தப்பிச்சிடலாம். சரியா? ஓகே, அடுத்த வீடியோவில் இதே மாதிரி சின்ன கண்டென்ட் நான் உங்களுக்கு போட போகிறேன். ஸோ நம்ம வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே.